இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதித்து அரவணைத்து நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறார். எப்படி தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய சகோதரன் ஏசா தன்னை கொன்று போட போகிறான் என்கிற பயத்தினால் தேசத்தை விட்டே தன்னுடைய தாய் மாமா ஊருக்கு ஓடி போன அந்த யாக்கோபு என்கிற வாலிபன் அங்கு போய் ஏறக்குறைய 20 ஆண்டு அங்கு நிறைவான சம்பாத்தியம், ஏராளமான சொத்து சுகத்தோடு மீண்டுமாய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப விரும்புகிறான். அவனமாக ஒரு பெரும் கூட்டம் புறப்பட்டு வருகிறது. வரும்பொழுது யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றையும் கடந்து வந்து விட்டான். அடுத்து ஏசா அவனுடைய சகோதரன் பழி வாங்குவதெல்லாம் மறந்திருப்பான் நினைத்தால் அவன் மறக்கவே இல்லை. அவன் ஒரு 400 பேரோடு கூட அவனை எதிர்க்க வருகிறான். இவனுக்கு விரோதமாய் இவனை எல்லாவற்றையும் அழித்து போட யாக்கோபுக்கு ஒரே பயம் உண்டாயிட்டு. குறுக்கு வழியில நிறைய சம்பாத்தியம் பண்ணி நிறைய பெரிய ஆளாயினா யாக்கோபுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிட்டு. எல்லாவற்றையும் எப்படி காப்பாற்றுவது தெரியவில்லை. எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். மனைவிகள், பிள்ளைகள், குட்டிகள் எல்லாம், ஆடு மாடுகள் எல்லாம், வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த சைடு போயிட்டாங்க. இவனும் போயிட்டு இந்த யாக்கோபு ஒரு ஓரத்துல தனித்து இருந்தார். அந்த ஆற்றின் ஓரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனித்து ஆண்டவரோடு போராடுகிறான். வேதம் சொல்லுகிறது. என்ன மாதிரி போராடுகிறார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். ஏன் ஆசீர்வாதம்? எவ்வளவு இருக்கு, மனைவிகள், பிள்ளைகள், என்ன சொத்து சுகம், சொல்ல முடியாத அளவு ஆசீர்வாதம் இருக்கிறதே. திருப்பி ஏன் ஆசீர்வாதம் என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தும் அல்லது ஒருவேளை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை சம்பாத்தியம் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை அங்க யாக்கோபுக்கு உண்டாயிட்டு எல்லாவற்றையும் சகோதரன் அழித்து போடக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நேரத்துல தான் யாக்கோபு புரிந்து கொள்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும், அதோட வேதனை கூட்ட மாட்டார். எவ்வளவுதான் நம்முடைய அறிவை பயன்படுத்தி குறுக்கு வழியிலே எல்கைகளை விரிவாக்கி அதிகமாய் சேர்த்து வைத்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அவைகள் நமக்கு பயன்படாது, இன்னொருவருக்கு தான் போகும். இங்க யாக்கோபுடைய நிலைமை அப்படித்தான். உடனே சுதாரித்துக் கொண்டு ஆண்டவரோடு போராடுகிறார். நடந்தது என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விட மாட்டேன், என்னை விட்டுருப்பா, காலையில் டைம் ஆயிடுச்சு. நோ, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். எதிரே வந்த ஏசா தன்னுடைய சகோதரன் அவனோடு கூட ஒப்புரவாகிறான். 2 பேரும் சந்திக்கிறார். கட்டிப்பிடித்து அழுது ஒப்புரவாகி சந்தோஷமா கொடுக்கப்பட்ட சுதந்திர தேசத்துல, சுதந்திர இடத்துல மீண்டுமாய் சேர்ந்து அவைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை, எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எது இருந்து எண்ணத்திற்கு என்று சொல்லி புலம்புகிறீர்களா? நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கரம் கூட இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லா விதத்திலும் பெற்றுக்கொண்டது அல்லது சம்பாத்தியம் பண்ணது நமக்கு பயனுள்ளதாய் மாறும். ஒரு அருமையான குடும்பம், நல்ல வசதி, பெரிய கார், பங்களா எல்லாமே இருக்கிறது. இரவோடு இரவாய் ஒரு பெரிய லாஸ், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். தெருவுக்கு வந்து விட்டார்கள். 2 பிள்ளைகள், மனைவி, கணவன். என்ன செய்வன் தெரியவில்லை. உடுத்துகிற துணியை மட்டும் எடுத்துக்கொண்டு 1-2 பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டை எல்லாம் விட்டு விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை. அந்த அளவு பிரச்சனை. எல்லாவற்றையும் இழந்தாச்சு. இனி என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணினாரு? உடனே மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல பார்த்து ஒரு ஷீட்டு போட்ட ஒரு வீட்டை கையில இருந்து கொஞ்சம் பணத்தை போட்டு அட்வான்ஸ் கொடுத்து அதுல பிள்ளைகளை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இவர் என்ன செய்து அடுத்துன்னு சொல்லி இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நேரம் அப்படி அலைந்து திரிகிறார். அடுத்து என்ன வேலை என்னால் செய்ய முடியும்? வசதியா வாழ்ந்தாச்சு, மீண்டுமாய் வேலை செய்யணும்னா சரீரம் ஒத்து வருமா? இவ்வளவு கேள்விகள். ஒருவேளை மருந்து வாங்கி கொண்டு மனைவி பிள்ளைகள் கொடுத்து தானும் தற்கொலை பண்ணிக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் மறுபக்கம் அழுத்தி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் இனி உனக்கு வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, நீ சாகு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். மறுபக்கத்தில் என்ன செய்வது? ஆவியானவர் அந்த மனிதனை நடத்த விரும்புகிறார்.
தனித்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுது, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க இத்தனை நாட்கள் விட்டு நான் தூரமா போயிட்டேன். இப்ப அவன் பக்கத்துல வந்திருக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாருங்க. நீர் ஆசீர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நிற்கும். நான் நினைத்தேன், நான் சம்பாத்தியம் பண்ணின ஆசீர்வாதம் தான் பெருசு, எப்படி வேணாலும் வாழலாம் நினைத்தேன். ஒரே நாள் தெருவுக்கு நான் வந்து விட்டேன். நான் சாக விரும்பவில்லை, என் பிள்ளைகளின் மனைவியை கொல்ல விரும்பவில்லை. எனக்கு இரக்கம் பாராட்டுன்னு சொல்லி அழுகிறார். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் யாக்கோபாவது இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரோடு போராடினான். இவன் இழந்த பிறகு போராடுகிறார். ஆண்டவர் இறங்கினாரு, வழியை காண்பித்தார். குறிப்பிட்ட ஒரு தொழிலை தொடங்க சொன்னார். முதலிட இல்லையே, முதலிடத்திற்கு வேண்டாம்ப்பா, நீ போய் அதை செய் அப்படின்னு சொன்னார். அந்த மனிதன் ஆண்டோட வார்த்தையின்படியே நடந்து போகிறார். முதல் நாள் ஒன்று வாய்க்கவில்லை, ஆனால் உறுதியாக இருந்தார். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் நடத்துவார், இந்த சூழ்நிலை மாற்றுவார், தூக்கி நிறுத்துவார். எழுந்தாரு. அடுத்த நாள் காரியம் வாய்த்தது. அவருக்கு ஒரு நாள் பிசினஸ்ல கை நிறைய பணம் கிடைச்சது. சந்தோஷமாய் பட்டினியா கிடைக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிட்டு போனாரு, ஆகாரங்களை வாங்கிட்டு போனாரு. வாழ்க்கையே மாறிச்சுது. இப்ப எது இருக்குதோ இல்லையோ, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், எனக்கு என் ஆண்டவர் தான் ஆசீர்வாதம், அவர்தான், அவர் போது, அவர் இருந்தா எல்லாமே என்னை தேடி வரும். இன்று வாழ்ந்திருக்க பண்ணுகிற இழந்த அத்தனை திருப்பிக் கொண்டார். உங்களுக்கும் இதை செய்ய விரும்புகிறார் நம்முடைய தேவன். கண்களை முடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இதனால் காலை நேரத்தினுடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா. இவ்வுலகத்துல திறமையினால் வருகிற அல்லது குறுக்கு வழியில வருகிறது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஓடுகிற கூட்டங்கள் பெருகிருக்கிற இந்த நாட்கள்ல நாங்க அப்படி இல்லாம நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணி நேர்மையாக வாழ்ந்து, அதோடு மட்டுமல்லாமல் நீர்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிறந்தது. அதுல வேதனை இருக்காது, அதுல குறைவு இருக்காது, அதுல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், அதுல பலன் இருக்கும்பா. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு இழப்புகளின் பாதையில் கடந்து போகலாம், இழந்து கொண்டே இருக்கிறேன்னு என்ன செய்ய தெரியாம இருக்கலாம், அல்லது வாழ்க்கை முடிச்சுக்கலாம், இனி எழும்ப முடியாது, ஏன் இருக்கிறோம், நானும் கஷ்டப்படுறேன், என்னால் ஒரு வருமானம் இல்லை, பிள்ளைகளும் கஷ்டப்படுது, மனைவி கஷ்டப்படுறா, சேர்ந்து செத்துட்டா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி அநேக குடும்பங்கள் அப்படித்தான் தற்கொலை பண்ணி தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்துக் கொள்கிறார்கள். மறுமை குறித்து கவலையற்று போய் மறுமை எங்கே நித்தியத்தை கழிப்பார்கள், பாதாளத்தில் அல்லவா, நரகத்தில் அல்லவா, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நம்பிக்கை கொடுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க, உண்மை பக்கமா திருப்புங்கப்பா, உண்மை சார்ந்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதிகரமே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நிரந்தரமானது, அதில் வேதனை இருக்காது. இழந்ததை திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தர் பக்கம் திரும்பி தனித்திருந்து சாகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் வாழ்ந்து காண்பிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே.